டைட்டன் என்ன மெரிக்காத. ஃப்ராங்க்லின் உன்னை இன்னைக்கு மெரிச்சு என்ன பண்ணுறேன்னு பாரு. ஐயோ காப்பாற்றுங்க எல்லாம். அம்மாடியா தடியப்பாப்பா. அம்மா எப்படியும் இந்த மரக்கிளையில் போட்டு நம்ம எப்படியோ சேஃப்டியாக இல்லைன்னாச்சு. என்ன டென்னல் இது? உள்ளே போய் பார்ப்போம். ஆபத்துக்கு பாவம் இல்லை, உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நைட் டைமில் அடிக்கிற குளிரில் ட்ரெயின் மேலே ஏறி ட்ரெயினுடைய ஒயர் பிந்திருச்சுன்னு லூஸ் ஆயிடுச்சு, டைட் பண்ண சொல்கிறாங்க வேறு. நாடா இது கடுப்பாகுது வேறு. ஓகே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வேலை வேறு முடிய போகுது. இவ்வளோ ஹைட்லேருந்து இந்த நாற்றுக்கு ஆகுறது முடிய போகிறேன். டைட் பண்ணு. முடிக்க போகிறேன். முடிச்சிட்டேன். அப்பா முடிச்சுட்டு இப்போ அதை பின் பண்ணி விட்டா மட்டும் போனால் முடிச்சிச்சு. என்னது அங்கே என்னமோ பிளிங்க் ஆகுது, என்னமோ உள்ளேருந்து என்னமோ குத்தி மேலே வர மாதிரியே இருக்கே. என்னவா இருக்கும்? நம்ம வேறு முடிச்சாச்சு வேலையை. போய் பார்க்கலாம் இந்த வேலை என்ன வேலை இருக்குது நம்மளுக்கு. வீட்டுக்கு தான் போகணும். ஓகே இங்கேருந்து ஒரு ஜம்போ எப்பா. இப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு ஜம்பை ஸ்தானம் வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம கார் எடுத்துன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே வாங்க நம்ம கார் எடுத்துக்கின்னு போய் பார்ப்போம். நம்ம கார் எடுத்துக்கின்னு நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ மிலிட்ரி பேஸில் இருந்து தான் அப்படி வந்தது. மிலிட்ரி பேஸ் முன்னாடி என்னமோ இல்லை, அந்த மிலிட்ரி பேஸ் பில்டிங் பின்னாடி தான் என்னமோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி என்னமோ நியூக்ளியர் பாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அவரோட ரிஃப்ளெக்ட் ஆகுது. வாங்கணும் எதுக்கு வம்பு, பின்னாடியே போய் பார்த்துக்குவோம். முன்னாடி போய் நான் தான் வீரன்னு சொல்லிட்டு போனால் நம்ம முன்னாடியே அச்சு போட்டுருவாங்க. ஓகே வாங்குவோம் நம்ம போகலாம் உள்ள. ரொம்ப இரும்பலாக வருது கைஸ் இந்த குளிரில் போய். ஓகே இதுனா இதுவாக இருக்கும் வேறு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ இது மேலே உள்ளே ஏறி போயிடலாமா வாங்க. எப்பா ஏறியாச்சு. இப்போ உள்ளே குதிரா அம்மாடி அத்தாடியப்பா. நாடா இது தக்காளி தக்காளி சட்னி மாதிரி பொச்சுக்குன்னு வந்துடுச்சு. பரவாயில்ல போவோம். எங்கேருந்து வந்தது மாதிரி தெரில. அங்கேருந்து தான் வந்தது பாருங்கள். மணல் கூட பூமிக்குள்ளேருந்து பேத்துன்னு வந்திருக்கு. சிமெண்ட் ஆட்டம் வச்சுக்கிறானுங்க. உள்ளே என்னமோ மர்மம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே என்னமோ இருக்குது. என்னதுடா இது போர்டு இருக்குது பாருங்கள். டிட் நாட் டிக்கா. என்னடா இது டிட் நாட் டிக்னா அர்த்தம் தெரியலையே. ஓகே இங்கேருந்து தான் வந்தது. இருங்க வெயிட் அ மினிட். ஞாபகம் டிட் நாட் கிட்னா தோண்டக்கூடாதுன்னு அர்த்தமா? தோண்டக்கூடாதுன்னா அப்படியே பெரிய இதுவும் நாடா இது நம்ம தோன்றோம். இப்போ தோண்டி ஆகுறோம் கைஸ். இந்த டிட் நாட் கிட்டுன்னு போட்டுக்கலாம். அதை நம்ம இன்றைக்கி தோண்டி காட்டுறோம். ஓகே வாங்க. தோண்டுறதுக்கு தேவையான இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு ட்ரில்லர் மிஷினு மிலிட்ரி பேஸ் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஊரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரில்லர் மிஷின் இருக்குது. அந்த ட்ரில்லர் மிஷினை தாந்து நம்ம இதை பண்ணிடலாம். நாடா இதை விட்டு வெளியே போக முடியல. இதை விட்டு நம்ம ஜம்ப் பண்ணி வெளியே போயிடலாம். ஓகே நம்ம கார் எடுத்துன்னு போய் அந்த ட்ரில்லர் மிஷின் இருக்க லொக்கேஷனுக்கு போயிடலாம் கைஸ் வாங்க. இப்போ இதை எடுத்துக்கின்னு நம்ம ட்ரில்லர் மிஷின் இருக்க லொக்கேஷனுக்கு போயிடலாம். ட்ரில்லர் மிஷின் நம்ம ஊரில் இருக்க ஒரு பெரிய ஜாம்பி ராம்புக்கு மேலே தான் இருக்குது இந்த ட்ரில்லர் மிஷின். இந்த ட்ரில்லர் மிஷினை பற்றி எல்லா விவரத்தையும் கேட்டு நம்ம காலையில் கைஸ். இப்போ நான் எல்லா ஊரில் இருக்க எல்லாத்தையும் அஞ்சு ட்ரில்லர் மிஷின் எப்படி இருக்கும், அது எப்படி எந்த சைஸில் இருக்கும், எந்த வெயிட் இருக்கும், எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுமா எல்லாமே அக்கு வேறு ஆணி வேறு கேட்டாச்சு. இனிமேல் ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன் நம்மளே தந்துடுவோம். ஓகே அங்கே ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துக்காக இந்த சைடாக ஜுராசிக் பார்க்காக போனதுக்கப்புறம் நம்ம அந்த ஜாம்பி ராப் வந்துடும். அங்கே பாருங்கள் அந்த கிராமம் வந்துருச்சு. இப்போ நேராக போய் அந்த ஜுராசிக் பார்க்காக போனால் வந்துடும் பாருங்கள். இது வந்துச்சு. இது மேலே ஏற்றுவோம் நம்ம காரை. என்னடா கார் ஏற மாட்டேங்குது. மை காட் காய்ஸ் காரே ஏற மாட்டேங்குது. யூத்து போட ஐலஸா இல்லைப்போப்பா எப்படியோ மேலே முறுக்கின்னு இருந்தாச்சு. ஜாம்பி ராமுன்னு பேர் இன்னும் ஜாம்பி வரலன்னு பார்த்தேன். ஜாம்பிலாம் வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஜாம்பி எல்லாம் தாண்டி தான் போகணும். அங்கே போது பாருங்கள். அவங்க போய் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சின்னதாலாம் ரேம்ப் இருக்காது. இவனுங்க வைக்க மாட்டானுங்க. பெருசாக தான் வைப்பானுங்க இவனுங்க. இவனுங்களாம் நம்பக்கூடாது. ஓகே இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே போயிட்டு அப்படிக்கா போய் நம்ம போவோம். இங்கே இன்னொரு ஜாம்பி வருது. ஜாம்பி மேலே முடிஞ்சாலும் இடிக்காமல் போகணும். இல்லைன்னா நம்ம எல்லோரையும் கடின்னு கிடச்சிரும். ஓகே இப்போ நம்ம இப்படி போயிடலாம். அம்மாடியா தன்னாடா இது எல்லா ஜாம்பியும் குறுக்க நடுக்க வருது.
ஓகே இப்போ நம்ம இப்படி போயிட்டு அங்கே போனால் அங்கே முடிஞ்சிச்சு காய்ஸ். அங்கே உங்களுக்கு அந்த ட்ரில்லர் மிஷின் தெரியுதா? அங்கே பாருங்கள் குட்டியாக இருக்குது ட்ரில்லர் மிஷின் தெரியுதா? இதான் காய்ஸ் இந்த ட்ரில்லர் மிஷின். இது ரொம்ப வெயிட் 110 kgக்கு மேலே இருக்கும். இந்த ட்ரில்லர் மிஷினை நம்ம எப்படி அடைஞ்சாச்சு. இந்த ட்ரில்லர் மிஷினை நம்ம இப்போ எடுத்து நம்ம காரில் வச்சு எடுத்துன்னு போயிடலாம். ஓகே இப்போ நம்ம கார் டிக்கியில் வச்சுன்னு இருக்கோம். கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பக்கத்தில் இருக்க இதுவில் போய் அதை சொருவி அதை தோண்ட வச்சிடலாம். அது நம்மளால இது பண்ண முடியாது. அந்த ஒரு இதுவும் அதுலேயே ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷினை தான் அவங்கள எடுத்து போய் வைக்குவாங்க. ஓகே நம்ம மிலிட்ரி பேஸ்க்காக வந்தாச்சு கைஸ். இப்போ மிலிட்ரி பேஸ்க்காக போய் உள்ள பின்னாடி ஏறி குதிச்சு காரை எடுத்து போய் உள்ளேருந்து அந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சிடலாம். பாருங்கள் ட்ரில்லிங் மிஷின் அந்த மிஷின் வழியாக வச்சாச்சு. உள்ளே நோண்டு ஸ்பீடாக ட்ரில் பண்ணுது கைஸ். ரொம்ப கைஸ் நோண்டிக்கினே இருக்குது. நோண்டி முடிக்க போகுது. நோண்டியாச்சு. நாடா நின்றுச்சு. என்ன உள்ளேருந்து ப்ளூ கலரில் என்னமோ பவர் எனர்ஜி வருது. நாடா இது என்ன எனர்ஜி வேறு தெரிலையே. ஐயோ நான் வேறு இது தெரில கைஸ். இது நான் இருக்கும் வேறு தெரில. நான் பார்ப்போம். நாடா இது போய் என்னமோ இது மாதிரி வந்துச்சு. என்னமோ வாட்ச் ஆட்டோ இருக்குது. வாட்ச் சேனல் மாதிரி என்னமோ இருக்கே. நாட் டிட்டுன்னு சொன்னது சரிதான் போல். அதை பார்த்தாலே என்னமோ நடக்குது கைஸ். ப்ளூ கலர் எனர்ஜி வருது. என்னமோ வாட்ச் மாதிரி வருது. இது மிலிட்ரிக்காரங்க பண்ண மாதிரி தெரியலையே. பயமாக வேறு இருக்குது. வீட்டுக்கு ஓடிடுறா சாமியாய். போய் எப்படியாச்சும் காரில் போயிடணும் கைஸ் நம்ம வீட்டுக்கு டக்குன்ட்டு. இன்றைக்கி என்ன தெரில க்ரெயினில் இருக்குது. இதுவாகுது என்னென்னமோ ஆகுது. ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே வீட்டுக்கு போயிடலாம். என்னென்னமோ நடக்குது கைஸ். இந்த உலகத்தில் என்னென்ன இப்போலாம் விட்டா என்னென்னமோ நடக்குது. கனவா நினைவான்னு கூட தெரில. ஓகே வாங்க நம்ம இப்போது போயிடலாம் நம்ம வீட்டுக்கு. ரொம்ப பயமாக வேறு இருக்குது கைஸ். ஏய் நாடா இது எங்கே நம்ம வீட்டில் இருக்கோம். எப்படி இது சாத்தியம்னே தெரியலையா? நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம்? ஓ நேற்று இருந்தது கனவு போல். நான் பயந்துட்டேன் கைஸ். நம்ம கார் அப்படியே இருக்குது. நாடா நடக்குது என்ன இது? இங்கே என்னமோ சத்தம் வருது. பூமி எதிர பற்றி இந்த பார்த்தா கொலாசன் டைட்டன். ஓ மை காட் கொலாசன் டைட்டன் என்ன ஒன்றும் பண்ணிடாத ஃப்ராங்க்லின். உன்னை இன்னைக்கு கூட மாட்டேன். ஓ மை காட் என் கார் என் வீடு என் ஸ்விம்மிங் பூல் என் வீடு எல்லாத்தையும் எப்படி பண்ணிட்டு போறிய? இதெல்லாம் ஒரு மனசாச்சே இல்லையா? ஓ மை காட் என்னுடைய வீடு எல்லாத்தையும் அச்சு போச்சிச்சு கைஸ் கொலாசன் டைட்டன். இப்போ நான் எப்படி என் வீட்டை விட்டு வெளியே போவனே தெரியலையே. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. இந்த சைடாக போகலாமா? நான் இந்த சைடாக போன கீழே தான் விழுவோம் நம்ம. என்ன அங்கே இந்த சைடாக போவோம். வாங்க இந்த சைடாக போயிடும். எப்படியாச்சும் ஃபோக்கஸ் போயாச்சு. அம்மா இப்போ இங்கே நிற்கிறோம். இங்கே பாருவோம் நம்ம வீடு எப்படி நான் ஆசைப்பட்டு கட்டின ஸ்விம்மிங் பூலு கார் எல்லாம் சுக்குனராக உடஞ்சி கீழே ஊற்றுது பாருங்கள். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்னா நடக்குதுன்னா தெரில கைஸ். இந்த ஒவ்வொரு உலகத்தில் இப்போது கொலாசன் டைட்டன் மிலிட்ரிக்காரங்க தான் அதை எங்கேனாச்சு ரிசர்ச் பண்ணுறேன்ற பேரில் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் காரு வேறு உள்ளே வந்துருக்கே. உள்ளே போகலாமா வேணாமா? என்ன பண்ணுறது? எப்படி இது காரில் எடுக்கிறது? சுத்தமாக புரியல கைஸ். அம்மா தடிப்பா எப்படி நம்ம உள்ள குச்சி எப்படி உயிரிட்டோம். எப்படி உயிரிட்டோம் வேற கீழே. என்ன பண்ணுறது வேற தெரில கைஸ். நம்மளால முடியல வேற. இவ்வளோ ஹைட்லேருந்து உயிரிந்தோம். எப்படி உயிரோதான் இருக்கும். எப்படி வெளியே போகிறதுக்கு ஒரு க்ரெயின் அளவு இருக்குது ஹைட்டு. இது க்ரெயினை தந்தால் தான் எனக்கு வெளியே காப்பாற்றவே முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு வேற தெரில கைஸ். இருங்க என்னமோ டெனல் ஆட்டம் என்னமோ வழி போகுது. மிலிட்ரி பேஸ்லேருந்து அந்த வாட்ச் மாதிரி இருக்க இதுக்கோ நம்மளுக்கோ ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி காசோ பணமோ உள்ளே போவோம். ஆபத்துக்கூட பாவம் இல்லை. ஒரே ஒரு தடவை தான் லைஃப்பில் கிடைக்கும் கைஸ். ஆபத்துக்கு பாவம் இல்லை. போயிடுவோம் வாங்க. உள்ளே என்ன இருக்குது அப்படி பெருசாக இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. ஓகே இங்கே நம்ம போட்டல் மாதிரி போடா. நாடா அது ஒரு பெரிய கொலாசன் டைட்டனோடைய பாடி கைஸ். அது மேலே ஏகப்பட்ட கொலாசன் டைட்டன் அது மேலே தான் நம்ம இருக்கோம். நம்ம வீட்டு நாஸ்தி பண்ணிட்டு போச்சு பாருங்கள். அந்த கொலாசன் டைட்டனோடைய பாடியில் இருக்கும்னு நினைக்கிறேன். நாடா நடக்குது. இது மிலிட்ரி பேஸில் என்னமோ நைட் என்னமோ வெடிக்குது. இப்போ நானே என்னமோ இதுவாகுது. இப்போ இங்கேருந்து அங்கே வாங்க வேறு ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெடி 3 2 1 ஜம்ப். அப்போ இப்படியே வந்துட்டு இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். 3 2 1 ஜம்ப். இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை நீங்கள் மாட்டிக்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 3 2 1 ஜம்ப். ஹை ஜம்ப்பு. ரொம்ப தூரத்துக்கு ஹை ஜம்ப் பண்ணிட்டான். அப்போ இப்போ இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப் மட்டும் பண்ணால் போதும் கைஸ். ரெடி 3 2 1 பண்ணிடலாம். கோ ஜம்ப் ஃபோக்கஸ் பண்ணி ஜம்ப். ஜஸ்ட் மிஸ் எட்ஜில்.
எஜ்ஜில் இன்னும் கைஸ் இங்கே என்னடா கத்தியாக வருது என்ன கத்தி பெரிய கத்தி என்னடா அது கத்தி நம்ம மேலே பட்டால் என்னத்துக்கு ஆகும் போகலாமா வேணாமா ஐயோ அவுட் வராங்கண்ணாடி போவோம் ரெடி 3 2 1 கோ என்னடா மறுபடியும் அவுட் ஆகுது முதல்லேருந்தா காய்ஸ் நம்மளை அவுட் பண்ணிக்கினே இருக்குது காய்ஸ் இந்த கத்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு இந்த கத்தியை வச்சு போகிறது இது ஒன்றே வந்தால் கஷ்டமாக இருக்குது மீதி எல்லாம் 1-2 கத்தி தான் காய்ஸ் வருது என்னால் முடியும் இது மட்டும்தான் காய்ஸ் இதுவுலேயே கஷ்டமாக வருது செகண்ட் லெவல் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் ஓகே இப்போ இங்கேருந்து ஓடி போய் ஜம்ப் பண்ணிடலாம் ரெடி 3 2 1 ஜம்ப் பண்ணிட்டு இப்போ போயாச்சு இதெல்லாம் 1-2 கட்டி தான் இதெல்லாம் சப்பா காய்ஸ் சும்மா போகிறோமா வருமானு இருக்கணும் இந்த மாதிரி 1-2 கத்திக்கெலாம் நான் ஓவராக பில்ட் பண்ணக்கூடாது அங்கே தான் பயங்கரமாக வந்து இந்த கத்தி இப்போ வந்துட்டு இங்கே வந்தாச்சு இங்கே ஒரு 2 கத்தி வருது ஓகே இங்கே போயிட்டு இங்கே ஒரு ஜம்ப் போய் என்னடா இது மிலிட்ரி பேஸில் இருந்த மாதிரி இங்கே இன்னும் வாட்ச் இருக்குது இது எதுக்கும் எடுத்து வச்சுப்போ எதுக்காச்சும் எதுக்காச்சும் ஒர்க் ஆகும் கைஸ் இந்த டைம் மிஷின் வாட்ச்னு நினைக்கிறேன் இது ஓகே என்னடா இது இங்கே என்னமோ ஒரு 2 டோர் இருக்குது என்னடா இது இருங்க கிட்ட போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ரொடெக்ட் சிட்டி இந்த சைடு இருக்கிறது வந்து ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃபா எதுக்குள்ளே போகலாம் ப்ரொடெக்ட் சிட்டிக்கு போகலாமா ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் போகலாமா ஃப்ராங்க்லின் நான் சொல்கிறதுக்கு போ நீ இந்த வாட்சாக பேசுது ஆமாம் நான் சொல்கிறதுக்கு போ நீ ப்ரொடெக்ட் சிட்டிக்கு போனோன்னா ரொம்ப மோசமாயிரும் நீ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃபுக்கு போ அதுதான் நல்லது ரொம்ப இதுவாக இருக்கும் அப்போ அதில் நீ இது பண்ணலாம் ஓகே வாட்ச் நீ சொல்கிற மாதிரியே பண்ணுற ஆனால் ஏமாற்ற மாட்டல நாடா அது ப்ரொடெக்ட் சிட்டிக்கு போனால் நம்ம கார் வந்துருச்சு வாட்ச் என்ன பண்ணுறது வாட்ச் இதில் நீ என்ன பண்ணுற இதில் இந்த இதுலலாம் இடித்து தள்ளணும் போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டலுக்குள்ளே போனோன்னா நான் மறைஞ்சிருவேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வந்தேன் மறைஞ்சிருவேன் அப்புறம் நீ வீட்டுக்கு போயிடலாம் ஓஹோ அவ்வளோதானா இப்போ நான் இது எச்சு தள்ளுறேன் பாரு இது கொலாசன் டைட்டன் மாதிரி இருக்கு ஹியூமனே கொலாசன் டைட்டன் மாதிரி ஓகே இங்கே ஒரு ஜம்ப்பு பாருங்க நம்ம ஸ்வைட்டுன்னு சொருவுறோம் எல்லாத்தையும் தூக்கி சின்ன காராக போதும் போல் கைஸ் இதெல்லாம் தூக்கி சொருவோம் அதுக்குள்ளே ஆச்சு இதுவாகுது செத்துச்சு ஒன்று அது கூட செத்துச்சு இப்போ ஒரு இடி டக்குன்னு இட்டுறா எப்பா இச்சாச்சு கைஸ் நம்ம இப்போது ஒரே இதில் 4 இச்சாச்சு இன்னும் 2 தான் இருக்குது இன்னும் 1 தான் கைஸ் இருக்குது பாருங்கள் கழுத்தில் அப்படி ஆகுது இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு அதில் ஒன்று அப்படியே அதுவே தட்டி இருந்து செத்துச்சு போல் அந்த போர்ட்டலுக்காக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் போர்ட்டலுக்காக போயிடுறப்போ நம்ம எப்படியும் வீட்டுக்கு வந்தாச்சு என்னடா இது என்ன இடம்னு வர தெரில வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம இப்போது எப்படியோ கொலாசன் டைட்டும் வரல எதுவும் இல்லை நம்ம கார் வேறு இல்லை அதுதான் பிரச்சனை எப்பாடி எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அது போதும் கைஸ் நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு எங்கே போகலாம் இங்கே வந்தாச்சு நம்ம ஓகே இப்போ நம்ம வெளியே போகலாமா நாடா இது கொலாசன் டைட்டனுடைய மண்டை இருக்குது இன்னும் இந்த பிரச்சனை முடியலையா காய்ஸ் கொலாசன் டைட்டனுடைய மண்டை வேறு இருக்குது ஃப்ராங்க்லின் இந்த கொலாசன் டைட்டன்லேருந்து தப்பிச்சானா இல்லையான்னு இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்